வாழ்த்து கேட்கிறேன். அவருடைய தாயத்தை கரங்களை தட்டி வரவேற்கலாமா? நல்லா கேட்டுட்டீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம சர்ச்சில் நிறைய மாற்றங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது எல்லா சர்ச் மாதிரியும் ஒரு நார்மலான ஒரு சர்ச்சில் இது ஒரு பெரிய அப்போஸ்தலிக் மேண்டல். இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்புவாரு. இங்க இருந்து அநேக அப்போஸ்தலர்களை எழுப்புவாரு. இந்த இடத்துல இருந்து அநேக இவாஞ்சலிஸ்டை எழுப்புவாரு. நிறைய டீச்சர்ஸை எழுப்புவாரு. நிறைய பாஸ்டர்ஸை எழுப்புவாரு. எல்லா சர்ச் மாதிரியும் ரெகுலரா ஒரு சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இது இடம் இல்லை. அநேகரை நான் கர்த்தர் அண்டையில கொண்டு வரணும், நான் வேற மாதிரி மாறணும், வேற மனுஷனா மாறணும், நான் ஒரு மிராக்கல் ஒர்க்கரா மாறணும், என்ன கொண்டு ஆண்டவர் தேசங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த இடம். ஹalleluya ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அப்பாவுக்கு எங்களான அப்பாவுக்கு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இந்த சபையை கொண்டு ஆண்டவர் அநேக ஜாதிகளை அநேக ராஜ்யங்களை ஷேக் பண்ண போறார். இந்த இடத்துல இருந்து அநேக கொண்டு வந்து நான் சொல்றேன், பெரிய பெரிய ஞானவான்கள் எல்லாம் நம்ம பாதத்துல வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு சீசன் வருது. ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க நேச்சுரலான பர்சன் அல்ல. சொல்லுங்க, நீங்க சூப்பர் நேச்சுரலான பர்சனு. பார்த்து சொல்லுங்க, நான் சொல்லிடுவேன். பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, நீங்க ஆர்டினரி பர்சன் இல்ல, நீங்க எக்ஸ்ட்ராடினரி பர்சனு. ஹalleluya ஹalleluya. நீங்க பேச வந்த டாபிக்கே வந்து யூ ஆர் a miracle worker. அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றதை நான் காட்டி கொடுக்க வந்திருக்கேன். ஹalleluya ஹalleluya. நம்ம படிக்கக்கூடிய இந்த பைபிள் எல்லாரும் படிக்கிற மாதிரி குங்குமம் குமுதம் ஆனந்த விகடனு ஸ்கூல் புக்கு இந்த மாதிரியான ஒரு புத்தகம் அல்ல. அதாவது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணக்கூடிய புக்கு இது இல்லை. இது இந்த புத்தகத்தை மற்ற புக்கில் நம்ம படிச்சோம் அப்படின்னாக்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுவோம். இந்த புக்கை படிச்சோம் அப்படின்னாக்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஹalleluya ஹalleluya. மற்ற புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாலேஜ் தான் நம்மளுக்குள்ள வரும். பட் இந்த புக்கை படிக்கும் பொழுது நம்மளுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹalleluya. நம்ம நார்மலான ஒரு ஆர்டினரியான ஒரு லைஃப்ல இருந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லைஃபுக்குள்ள நம்ம போயிடுவோம். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 26வது வசனம். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிறதே கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து நம்ம அந்த வசனத்தோட ஸ்டார்டிங் போங்க. லூக்கா 8:26. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரையுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும். அந்த இடத்துல வஸ்திரம் தெரியாதவன் ஒருத்தரோட கூட ஒரு என்கவுண்டர் நடக்குது. அடுத்து அவனுடைய லைஃப்ல என்னன்னாக்கா வஸ்திரம் தரித்தவன். அதாவது என்னன்னாக்கா
நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம சுமக்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு இடத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னாக்கா, நம்ம அதாவது அவன் கான்சியஸே இல்லாம இருக்கிறான் அந்த இடத்துல. அவனோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசாசினால பாதிக்கப்பட்டு அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்ற அந்த ஒரு கான்சியஸே இல்லாம அவனே வேதனைப்படுத்திக்கிறான். அவன் வஸ்திரங்களை அவனே கிழிச்சு போடுறான். அவனுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன அப்படின்றது கூட தெரியாம திகச்சு போய் நிற்கக்கூடிய கட்டப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தனோட லைஃப்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு என்ட்ரி வருது. அந்த இடத்துல ஆண்டவருடைய ஒரு என்ட்ரி வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவன் கான்சியஸே இல்லாம இருந்தான். பட் கான்சியஸே இல்லாம இருந்த அவனுடைய லைஃப்ல ஆண்டவருடைய என்ட்ரி வரும்போது அவனுடைய லைஃப் ப்ரீஷியஸா மாறிடுது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த இடத்துல பிரதர் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. நான் ஆண்டவரை சுமக்கிறேன். நான் நடக்கும் பொழுது என்னோட ஆண்டவர் நடக்கிறாரு. நான் படுக்கும் பொழுது என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. நான் ஒருத்தவனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் ஒருத்தவனை ஆசீர்வதிச்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பிரதர் இருக்கிறார். அந்த கான்சியஸ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, நான் சொல்றேன், அந்த மாதிரி அற்புதங்களை செய்யக்கூடிய ஆட்களும் நீங்க தான். ஏன் அப்படின்னாக்கா, ஆண்டவர் அவனை பார்க்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்ஸ் தான் போகுது. அங்க போன உடனே அந்த இடத்துல மேனிஃபெஸ்டேஷன் நடக்க. நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ளதான் போவீங்க. போனோன்னு அந்த வீடுடைய அட்மாஸ்பியர் மாறும். அங்க இருக்கிற மரண சூழ்நிலைகள் மாறும். ஒரு வீட்டுக்குள்ளதான் போவீங்க, அங்க இருக்கிற தரித்திரம் மாறும். ஆண்டவர் சொல்றாரு, இவங்கிட்ட சொல்றாரு, அவன் பேர் என்னன்னா இல்ல அந்த மரத்து மேல சகைகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சகைவே நீ சீக்கிரம் கீழே இறங்கி வா. இன்னைக்கு நாங்க எங்க தங்க போறாரா? ஆண்டவர் ஒருத்தனோட வீட்டுக்குள்ள போறாரு அப்படின்னாக்கா அவங்களோட வாழ்க்கை மாறிடும். அவங்களோட ஹிஸ்டரி மாறிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில இன்டர்ஃபியரா அவன் என்ன பண்றான்? பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிடுறான். ஆண்டவரே நான் இதை பண்ண ஆண்டவரே, அதை பண்ண ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் மாத்திக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு இப்போ ஆண்டவர் வாழக்கூடிய அந்த வீடு யாரு? இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு நான் இன்னும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. யார் நமக்குள்ள இருக்கிறாரு? அப்போ சகையுடைய வாழ்க்கையில சகையுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் ஒரு என்ட்ரி கொடுக்கிறாருன்னா, அங்க சகையுடைய வாழ்க்கை அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன் மாறி நார்மலா இந்த லைஃப் சூப்பர் நேச்சுரலா ஆண்டவரால மாத்த முடியுது. சகையுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை கொண்டு வர முடியுதுன்னா, அப்ப அந்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாருனாக்கா, நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கை மாத்திரம் மாறாதுங்க, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறும்ன்றது சத்தியம். ஹல்லேலூயா. இந்த பைபிளை நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய நம்மளுடைய நார்மலான ஒரு திங்கிங்ல நம்ம இந்த பைபிளை படிச்சோம்னா, நான் சொல்ற சத்தியமா புரியாது. ஹல்லேலூயா. இந்த பைபிளை பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. இது ஒரு மிராக்கிள் புக். இந்த புக்கை வந்து நம்ம சும்மா நார்மலா, நான் கேட்கிறேன், சூரியனை பார்த்து யோசுவா சொல்றாரு, சூரியனே தரித்து நில்லுன்னு. இது நார்மல் லாஜிக்ல நடக்குமா? இது நார்மல் லாஜிக்ல நடக்காது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள போயிட்டு ஸ்ட்ரீம் பாத் குளிக்கிறாங்க. அந்த நெருப்புக்குள்ள ஸ்ட்ரீம் பாத் பண்ணிருக்காங்க. இது நேச்சுரலா நடக்கிற விஷயமா கிடையாது. இவரு போற தானியல் போயிட்டு சிங்கோட உட்காந்து கதை பேசுறாரு. யோனா மீனுடைய வயிற்றுக்குள்ள போய் ஏசிக்குள்ள தூங்குற மாதிரி உள்ள படுத்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நேச்சுரலா நடக்குமானா நடக்காது. பட் இந்த பைபிள் சொல்லும், நீ நேச்சுரலா யோசிக்காத, நீ நேச்சுரலா யோசிக்கிறத விட்டுட்டு சூப்பர் நேச்சுரலா யோசிக்க ஆரம்பி. ஏன்னா நான் சூப்பர் நேச்சுரல் காடு. நான் செய்ய நினைக்கிறது மூளைக்கு பத்தாது. நம்ம இந்த மூளையில கால்குலேஷன் பண்ணி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னாக்கா அது நடக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பிரதர், எனக்கு வந்து இவ்வளவு கடன் இருக்கு பிரதர், எனக்கு இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு பாஸ்டர் ஒரு விஷயத்த ப்ரொஃபட்டிக்கா பண்ணாங்க. ஆக்சுவலா என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, தாமஸ் நீ ஆஃபரிங் போடும்பொழுது என்கிட்ட ஆண்டவர் சொன்னது, பாஸ்டர் யாருமே வந்து எனக்கு இதை சொல்லலை. என் வயசுக்கு நீ பக்கத்துல இருக்கிறாங்க, நீங்க என்ன கேட்டு பாருங்க. என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, தாமஸ் நீ ஆஃபரிங் போடும் பொழுது நீ சர்ச்ல இருந்து வரும்போது எம்டி பண்ணிட்டு தான் எப்பயுமே வரணும். நீ சர்ச்சில் ஆஃபரிங் போடும் பொழுது 100 ரூபாவை எடுத்துன்னு போய் அதை 10 ரூபாவை சில்லறையா மாத்தி, நான் சீரியஸா சொல்றேன், 10 ரூபாவை சில்லறையா மாத்தி அதை மிராக்களுக்கு 10 ரூபா, ஜெபுக்கு 10 ரூபா, நீ உதாடிக்கு 10 ரூபா, நீ ஒரு 10 ரூபா போட்டுட்டு மீதி இருக்கிற காசு எடுத்துட்டு வரும்பொழுது ஒரு கூழ் மீன் வாங்கி வந்து வீட்டுல குழம்பு வச்சு அன்னைக்கு நாளை ஓட்டிடலாம். நீ யோசிக்காத. ஆண்டவர் சொன்னாரு,
என்ன அமௌண்ட் எடுத்துன்னு போய் ஆஃபரிங் 500 1000 எவ்வளவு எடுத்துன்னு போன அமௌண்ட்டை நீ ஆஃபரிங் போட்டு எம்டி பண்ணிட்டு வா. நான் சொல்றேன், ஆண்டவருக்காக நம்ம எம்டி பண்ணும் பொழுது காலி இடங்கள் எல்லாம் நிரப்பப்படும். லாஸ்ட் ஒரு வீக் வந்து ஒரு மேன் ஆஃப் காட் வந்திருந்தாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நிறைய விஷயங்கள் எங்களோட லைஃப்ல பண்ணப்படும் சொல்லிட்டே இருந்தேன். சடனா ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட சொன்னாரு, ஒரு கோல்டு ஆஃபரிங் பண்ணணும். அப்போ என் ஒய்ஃபை நான் பார்த்த பார்வைக்கு என் ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கருத்துல இந்த தாலி கழிட்டு ஒரு காலில் போட்டாங்க. கோல்டு அதோடைய வேல்யூ போகும், ஒரு 3 லட்சம் ரூபாய் கிட்ட போகும். கழட்டி தூக்கி அந்த ப்ராஃபிட்டுடைய காலில் போட்டுட்டு அவங்களுக்கு அன்னைக்கு நைட்டெல்லாம் ஒரே சந்தோஷம், துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எந்த இடத்துல எந்த நிலம் இறைக்குதோ அங்கதான் சுரக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எண்ணெய் இல்லாத ஒரு லேடியுடைய வீட்டுக்கு போறாரு. அந்த விதவை வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கிடையாது. அப்ப ஆண்டவர் எந்த ஒரு பிளஸிங்கும் கிடையாது. அந்த விதவை தீர்க்கதரிசி கிட்ட வரும்பொழுது தீர்க்கதரிசி கிட்ட கேட்கறாங்க, ஐயா என்கிட்ட எதுவுமே இல்லை, இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லும் போது அப்ப அந்த லேடி கிட்ட கேட்கிற என்னமா இருக்குன்றாரு. என்கிட்ட எண்ணெய் தான் இருக்குன்றாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அந்த லேடி கிட்ட அந்த தீர்க்கதரிசி கேட்டாரு, என்னமா இருக்கு? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்னமா இருக்கு? என்ன இருக்கு உங்க கையில? கேளுங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன இருக்கு? அந்த லேடி சொன்னாங்க, அந்த மாதிரி கேட்கும்போது என்கிட்ட என்னதான் இருக்கு அப்படின்னு. இது நல்ல எண்ணெயா? அதுனா நல்ல எண்ணெயா? ஆமா, நல்ல எண்ணெய்தான். அப்போ அந்த அம்மா என்கிட்ட என்னதான் இருக்கு அப்படின்றாங்க. அடுத்த அந்த இன்சூரன்ஸ் வார்த்தை சொன்னாரு, போயிட்டு வயலாண்டி கூட இருந்து என்ன வாங்கிட்டு சொன்னாரு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாத்திரம் வேணும். சொல்லுங்க, வாயில இருந்து பாத்திரம் வேணும். பாத்திரம் முக்கியம், பாத்திரம் வேணும். நான் சொல்றேன், அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி அற்புதத்தை செய்ய ரெடி ஆயிட்டாருங்க. ஆனா என்ன மேட்டர்னா, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அந்த பாத்திரம் இல்ல. அவங்க வீட்டுல இருக்கிறது தம் தோண்டு பாத்திரம், அதுல எவ்வளவு எண்ணெய் அவங்களால எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப அயலான் வீட்டுல போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அவர் பிளஸ் பண்றாரு. அவர் பிளஸ் பண்ணும் பொழுது எல்லா பாத்திரங்களும் நிரம்புது. அடுத்து உங்களுக்கு இன்னொரு இன்சிடென்ட் நான் காமிக்க விரும்புறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்யாண வீட்டுக்கு போறாரு. திராட்சை ரசம் குறைவுபடுது. திராட்சை ரசம் குறைவுபடும் பொழுது அவருடைய அம்மா வந்து சொல்றாங்க, அப்பா திராட்சை ரசம் குறைவுபட்டு அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, போயிட்டு எதை ரெடி பண்ண சொல்றாரு? கச்சாடி பாத்திரம். ஏன்னாக்கா, பாத்திரம் ஓட்டையா இருந்துச்சுன்னு, பாத்திரம் ஓட்டையா இருந்தா அதுக்குள்ள கச்சாடி ரெடி பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன மேட்டர்னா, ஓட்டையா இருக்கிற பாத்திரத்தை ஓரம் வெயி, பாத்திரம் ரெடியா ஒரு பாத்திரம் இருக்கு பாரு, அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு வா, அதை தண்ணியால நிரப்பு, அதை நான் ஒயினா மாத்திரம். அப்ப நான் சொல்றேன், இந்த இடத்துல பாத்திரமா இருக்கிறது நம்ம. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில கசப்புன்ற ஓட்டை இருக்கக்கூடாது, பொறாமன்ற ஓட்டை இருக்கக்கூடாது, வெறுப்புன்ற ஓட்டை இருக்கக்கூடாது, சுயநலன்ற ஓட்டை இருக்கக்கூடாது, கஞ்ச பிசுனாரித்தனன்ற ஓட்டை இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஓட்டெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளை எடுத்து ஆண்டவர் மிராக்கலா யூஸ் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களா? பாத்திரம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அது குழம்பு பாத்திரமா, அந்த பாத்திரத்துல பால் போடாத, பால் கெட்டு போயிடும். ஆமா, இது நம்மளுக்கு நல்லா தெரியும். குழம்பு பாத்திரத்தை, கெட்டு போன பாத்திரத்தை பால் ஊத்துனா பால் கேடும். ஆனா இந்த பாத்திரத்தை நம்ம கெட்டுறோம். நான் சொல்றேன், இந்த பாத்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு கான்சியஸா வச்சுக்கிறோமோ, இந்த பாத்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்டிவா வச்சுக்கிறோமோ, நம்ம கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கச்சாடிகளை எடுத்துன்னு வந்து வெயின்றாரு. கச்சாடிகளை எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. அப்ப அந்த கச்சாடிகள்ல தண்ணீரை ஊத்துறாங்க. தண்ணீரை ஊத்தும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இந்த தண்ணியை எடுத்துட்டு போ. பாக்குற வரைக்கும் அது தண்ணியா தாங்க இருக்கு. நான் சொல்றேன், உங்க பாத்திரத்தை நீங்க ரெடி பண்ணிட்டு, உங்களை நீங்க ரெடி பண்ணிட்டு நீங்க ஒரு இடத்துல வரும்போது உங்களோட லைஃப்ல மிராக்கிள். இப்ப இங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பேசப்படும் பொழுது நீங்க இங்க இருந்து போகும்போது ஒரு நார்மலா தான் இருப்பீங்க. ஆனா நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில எல்லா இடத்துலயும் ஒரு வைனை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு 2 days பிஃபோர் நான் ஆண்டவர் கிட்ட சொல்றேன், ஆண்டவரே 2 நாள் மினிஸ்ட்ரிக்காக இங்க போறேன் ஆண்டவரே, எனக்கு பிசினஸ்ல வந்து எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து வந்தாதான் எனக்கு அடுத்து இது பண்ண முடியும், எனக்கு இந்த அமௌண்ட் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட இப்படிதான் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன் என் ஆபீஸ்ல. நான் பேசிட்டே இருக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, சார் உங்க நம்பர் எனக்கு இவங்க ரெஃபர் பண்ணாங்க சார்ன்றாங்க. என்னங்கன்னாக்கா இந்த மாதிரி இதுன்னு சொல்றாங்க. அந்த கேஸ் லாகின் பண்றேன். லாகின் பண்ணா அந்த ஃபைல் முடியறதுக்கு ஒரு 6 days ஆயிடும்.
நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் லாகின் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபைல் அப்ரூவ் வந்து டிஸ்போஸ் ஆகி 5 லட்சம் ரூபாய் கஸ்டமருக்கு போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ உள்ள நீ நினைச்சுனா போதும், நீ நினைக்கிறத நான் செய்வேன். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பா இல்ல டாடி எனக்கு இது வேணும் டாடி, நம்ம ஜஸ்ட் நம்ம நினைச்சா போதும், நம்ம நினைக்கிறத செய்யறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. பட் என்ன இங்க நடக்குதுனாக்கா, நம்ம ஒரு விஷயத்த ஆண்டவர் நம்மளுடைய லைஃப்ல பண்ணுவார் நம்ம நினைச்சிட்டு வேற ஒரு இடத்துல போய் கைய சொல்லுங்க, வேற இடத்துல போய் கைய நீட்டக்கூடாது. அவர் எனக்கு பண்ணுவார்னா அவர் எனக்கு பண்ணுவார் தான், அவர் செய்வார்னா அவர் செய்வார், 100% அவர் செய்வார். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? கச்சாடிகள் அவரு நிரப்புறாரு, அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. அடுத்து இந்த ப்ராஃபட் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த அம்மாவுடைய ஆயிலை இன்க்ரீஸ் பண்றாரு. இன்க்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு மிராக்கிள் பண்றாரு. அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல என்னன்னாக்கா, வார்த்தையை கேட்க நிறைய பேர் வராங்க, வார்த்தையை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பட் அந்த இடத்துல அந்த ஒரு சிறுவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, ஆண்டவர் சொல்றாரு, இவங்க வந்து பசியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து ஏதாவது நான் போஜனம் கொடுத்து அனுப்பணும் போது அந்த சிறுவன் என்ன பண்றான், அவங்க கிட்ட இருக்கிற 5 அப்பம் 2 மீன் எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, லாஸ்டா இருக்கக்கூடிய கடைசியா இருக்கக்கூடிய அவங்க கிட்ட இருக்கிற கடைசியா இருக்கிற அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் அந்த காடுடைய மிராக்கிள் நடக்குது. நான் சொல்றேன், உங்க நெருக்கத்துல ஒரு பெருக்கம் வரும். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி, பிரதர் என் நெருக்கத்துலதான் நான் போயிட்டு இருக்கிறேன் பிரதர், ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு பெருக்கத்துக்குள்ள போவேன், அது சைன் தான் இன்னைக்கு பாஸ்டர் திரும்பியும் பண்ணாங்க. அப்படிங்கெல்லாம் போட்டீங்க, கடைசியா உங்ககிட்ட நெருக்கத்துல இருந்த 2 ரூபாவோ 10 ரூபாவோ 5 ரூபாவோ ஏதோ ஒரு அமௌண்ட்டை விசுவாசமா எடுத்தீங்க, வேற ஒருத்தவங்க மேல பிளஸ் பண்ணி விதைச்சிங்க. இந்த இடத்துல தேவ மனுஷனை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க நெருக்கத்துல நீங்க மத்தவங்க பிளஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்க விதைச்சீங்கல்ல, நான் சொல்றேன், அடுத்த வருஷம் இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் இல்லாம இருந்தீங்களோ அது எல்லாமே இருக்கும். கர்த்தர் நீங்க பிளஸ் பண்ணிருப்பாரு, ஒரு பெரிய பெருக்கத்துக்குள்ள நீங்க போயிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல 5 அப்பம் 2 மீனுங்க. வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டு வந்து வேடிக்கை பார்த்தவங்க சாப்பிட்டாங்க, திருப்தி படுத்திட்டாரு, போயிட்டாங்க. ஆனா அந்த பையன் 12 கூட நிறைய தூக்கி இடுப்புல வச்சு போறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விதைக்கிறவனுக்கும் விதைக்காதவனுக்கும் வித்தியாசத்தை காமிப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஃபைட்ல மூவ் ஆகும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, முட்டாள்தனமா மூவ் ஆகாதுறாங்க. நான் இந்த கோல்டு ஆஃபீஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கிரேசியா பண்ணும் பொழுது என்ன சொல்லுவாங்க, உன் பிள்ளைக்கு சேர்த்து வைடாத. நான் சொல்றேன், சேர்த்து வைக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பெரிய சுவிஸ் பேங்க் ஆண்டவருடைய ராஜ்யம் தாங்க. ஆமா, நீங்க வந்து பேங்க்ல நான் போய் விசாரிச்சேன் எப்படி போடணும்னா, அவங்க சொன்னாங்க 8%, 10%, ஷேர் மார்க்கெட்ல போனா இது அதுன்னுட்டு 100% கூட கொடுத்தோம். நான் சொல்றேன், ராஜ்யத்துல விதைக்கும் போது அது பல கோடிகளா இருக்கும். எனக்கு அது நல்லா தெரியும். நான் அதனால ரொம்ப உஷாரா என்ன பண்ணுவேன்னா, எடுத்துட்டு வந்து ராஜ்யத்துல நம்ம அந்த ஃபைட்ல ஆப்ரேட் ஆகும்ல, அந்த ஃபைட்ல நம்ம எழுந்து நடக்கும் பொழுது என்னன்னா, பின்னாடி இருந்து ஒரு சத்தம் பேசிக்கிட்டே இருக்கும். ஏய் நீ இது பண்ணாத, நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பேசுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஃபைட்ல எனக்கு சொல்லுங்க, ஃபைட்ல நடக்கும் பொழுது சொல்லுங்க, சொன்னாதான் நான் அடுத்து போவேன். ஃபைட்ல நடக்கும் பொழுது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துன்னு வந்து என்கிட்ட பேசாத. ஆமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வேலை செய்யாதுங்க. நான் சொல்றேன், நீங்க ஃபைட்டா ஆண்டவர் அந்த பேதுரு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு, செங்கடல்ல நடந்து வராரு. வரும்பொழுது போட்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரு மட்டும் சொல்றாரு, தேவனே நிறையானா கடல் மேல நடந்து வர உதவி. அப்போ அந்த இடத்துல ஆண்டவருடைய கமாண்ட் வந்துருது. ஆண்டவர் தான் சொல்றாரு, பேதுரு முந்திரி கொட்டையை எதிரி குதிச்சு வரல, அங்க பெர்மிஷன் கேட்டுட்டாரு. ஓகேவா? பேதுரு அப்படி கடல் மேல எழுந்து வரும்பொழுது கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, டேய் நீ முட்டாளடா, அவரு தேவன்டா, அவரால நடக்க முடியுது, நீ உள்ள போயிட்டு வர. பின்னாடி இருந்து சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, டேய் நம்ம எத்தனை வருஷம் கடல்ல போயிருக்கிறோம், எத்தனை வாட்டி கடல்ல எகிரி குதிச்சிருக்கிறோம், குதிச்சு உள்ளதானடா போவோம், நீ என்னடா நீ வந்து உக்காருடா அப்படின்றாங்க. நான் சொல்றேன், எவ்வளோ பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சோம், எவ்வளோ பேர் அவங்க அனுபவங்களை வச்சோம் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல பேதுரு ஒண்ணு பண்றாரு, ஏய் இல்லடா, சொல்றவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன நடத்த உண்மை உள்ளவர், அவன் விசுவாசமா எழுந்து வைக்கிறான். காலை எடுத்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன தெரியுமா ஆச்சு? பேதுருக்கு அவன் மேலே ஒரு டவுட். இத்தனை காலமா தண்ணிக்குள்ள முழுகி இருந்த நானும் இன்னைக்கு நானே தண்ணி மேல நிக்கிறேன். ஏன்னா ஒரு மீனவன்,
எழுந்து நிற்கும் பொழுது பேருக்கு ஒரு ஆச்சரியம், வா அப்படின்னு. பக்கத்துல பார்த்து வா சொல்லுங்க, அவன் முகத்தை பார்த்து வா வா, அவனுக்கு அந்த வாவு வச்சு பாருங்க, புதுக்குன்னு உள்ள போயிட்டான். என்னாச்சு? புதுக்குன்னு அவன் திருப்பி என்ன பண்ணிட்டான்னா சூப்பர் நேச்சுரல் பார்க்கணும், திரும்ப நேச்சுரல் அப்படியே சூப்பர் நேச்சுரல் போகணும், சூப்பர் நேச்சுரல் போயிட்டே இருந்துடணும். ஆனா அடுத்து அவங்க உள்ள போனதை பார்த்தோன்னே போட்ல இருந்த அவங்களோட ஃப்ரெண்டுங்க என்ன பண்றாங்க, கை தட்டி சிரிக்கிறாங்க. பாரு நான் அதான் சொன்னேனே, விதைக்காதன்னு சொன்னேனே, நான் தான் சொன்னேனே, விசுவாசம் விசுவாசம் பேசுங்க அப்படின்ட்டு போட்ல இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டி. நான் சொல்றேன், இந்த விசுவாசத்துல ஆப்ரேட் ஆகும் பொழுது, ஃபைத்ல மூவ் ஆகும் பொழுது, ஆண்டவர் நம்மள ஃபைத்ல அடுத்த ஒரு டைமென்ஷன்ல கொண்டு வந்து ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கும் பொழுது, அதுல சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு ஃபால் டவுன் வரும். ஆனா அப்படி ஒரு ஃபால் டவுன் வரும் பொழுது உங்களை பார்த்து கை தட்டி சிரிச்சு ஏளனமா பேசினவங்க எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல நான் சொல்றேன், அப்ப பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு இப்படி ஒரு டவுட் இருந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்ட பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நீரே தேவனானா நான் எழுந்து வரேன். அப்ப என்ன, நான் இங்க இருந்து இந்த கேமரா தூரம் தான், இவ்வளவு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆண்டவருக்கு அவருக்கு இருந்திருக்கும். கரெக்டா? அப்ப இவ்வளவு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னாக்கா இவ்வளவு பக்கத்துலதான் இருக்கிறாங்க, போட் இங்கதான் இருக்கும். பேதுரு எழுதி தருக்கும் ஒரு அடி தான் 2 அடி தான் எழுச்சி நடந்திருப்பாரு. நடந்தோடனே புதுக்குன்னு உள்ள போறாரு. அப்போ நான் சொல்றேன், பேதுரு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மீனவன். கரெக்டா? நானும் பாஸ்டர் மணியும் அடிக்கடி இந்த பீச் சைட்ல ப்ரேயர் பண்ண போவோம். அப்போ ஒரு நாள் பீச் சைட்ல உட்காந்துட்டு இருப்போம். அந்த மீன் பிடிக்கிற போட்டிங் போற அண்ணாங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அந்த போட்டிங் போற அந்த அண்ணா சொன்னாரு, இந்த இடத்துல சேரு இருக்கும், இந்த இடத்துல ஆழம் இருக்கும், இங்க கல் இருக்கும், இந்த இடத்துல போய் குளிக்க கூடாது. கடலை நல்லா தெரிஞ்சவங்க, அந்த மீனவர்கள் வந்து என்னன்னா கடல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆனா பேதுரு அந்த மாதிரி கடலை எக்ஸ்பர்ட் ஆனவங்க, அதாவது அவங்க ஆழத்துல போய் முத்து அடிச்சுட்டு வரவங்க இல்லையா? அப்படிப்பட்ட மீனவன் பேதுரு நினைச்சிருந்தா நீச்சல் அடிச்சு திரும்பி போட்டுக்கு போய் ஏறி இருக்க முடியுமா முடியாதா? அவரை திரும்பி நீந்தி, ஐயோ இந்த ஆண்டவரை நம்பி வந்து நான் புதுக்குன்னு உள்ள போயிட்டேன், சாமி தலைவரை விடுங்கன்ட்டு அவரை திரும்பி நீந்தி குடுகுடுன்னு ஓடி போய் போட்ல ஏறிட்டு ஐயோ உங்க பேச்ச கேட்ட பாருங்கன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல பேதுரு என்ன தெரியுமா பண்றாரு, அவர் உள்ள போயிட்டாரு. அவர் சொல்றாரு, ஐயரே இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே என்ன காப்பாத்துங்கன்றாரு. ஏங்க அவருக்கு தான் நீச்சல் தெரியுமே, ஏன் அவரை காப்பாத்துங்கன்றாரு? பைபிள் படிக்கிற கேள்வி வந்திருக்கான், அவருக்கு நீச்சல் தெரியும்ல. அவர் கிடுகிடு நீந்தி ஓடி போய் மேலே ஏறிட்டு அவரை பார்த்து, இன்னாண்டவரே உங்க வார்த்தையை நம்புனா இப்படி இருக்கலாம், உள்ள முக்கி விட்டீங்களே. ஆனா அந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஐயரே லட்சியம். அப்ப என்ன இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல, அந்த பேதுரு என்ன சொல்ல வர்றாருனாக்கா, ஆண்டவரே எனக்கு நீச்சல் தெரியும் தான், எனக்கு கடலுடைய அனுபவம் இருக்குதா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாண்டி உங்களுடைய வார்த்தையை கேட்டு நான் நடந்து வரும்பொழுது அந்த ஒரு செகண்ட் ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அனுபவிச்சேன் பாருங்க. நான் திரும்பி நீந்தி நான் கடைக்கு போயிட்டேன்னா காலத்துக்கும் நான் இதையே தான் பண்ணிட்டு இருக்கணும். நான் இப்ப சொல்றேன், என்ன நீங்க திருப்பி நீங்க எடுத்தா மட்டும் தான் நான் எழுதுவேன். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இனி ஓட மாட்டேன், என்னுடைய நாலேஜ்ல நான் ஓட மாட்டேன். நான் உங்க கரத்தை பிடிச்சி நீங்க என்ன தூக்கி நடத்துங்க, அப்பதான் நான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு நான் செத்தாலும் சாவுறேன், ஆனா உங்க கரையை தூக்காம நான் மேல வர மாட்டேன்னுட்டு பேதுரு அந்த இடத்துல ஒரு விசுவாசமா ஒரு விஷயத்தை ஒரு ஃபைட் ஆக்டிவேட் பண்றாரு. இது வந்து நார்மல் பீப்பிள்ஸால பண்ண முடியாது. அவரு அந்த 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 ஒரு லெவல்ல இருக்கணும். அப்பா நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணலன்னா நான் எழுந்திருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உள்ள போறாருங்க, உள்ள போறாரு. அவர் சொல்றாரு, மீன் யாரா இருந்தாலும் உயிர் போக கூடாது, லாஸ்ட் மினிட் ஏண்டாங்க விட்டாருன்னா உள்ள போயிடுவாங்க. சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எழுப்புங்கப்பா, நீங்க தூக்குங்கப்பா, எனக்கு இந்த லைஃப் வேணாம். அதாவது நான் உள்ள போய் முங்கி வரக்கூடிய அந்த லைஃப் எனக்கு வேணாண்டவரே. நான் சூப்பர் நேச்சுரலா நடக்கக்கூடிய அந்த லைஃப் வேணும். நான் வாழதான் சூப்பர் நேச்சுரலா தான் வாழ்வேன் அப்படின்ற அந்த முடிவு அவர் அங்க எடுத்தாரு. திருப்பி ஆண்டவர் அவர் கை பிடிச்சு போட்ல 2 பேரும் நடந்து வராங்க, போட்ல ஏழுறாங்க. யாரெல்லாம் சிரிச்சாங்களோ அந்த சிரிச்ச வாயெல்லாம் அப்படியே பொலந்து பார்க்க ஆரம்பிச்சது. நான் சொல்றேன், விசுவாசத்துல நம்ம நடக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல நம்மளை பார்த்து அநேகர் சிரிப்பாங்க, அநேகர் ஏளனமா பேசுவாங்க. பேசின வாயை திறந்துட்டு நம்மளை பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையை சூப்பர் நேச்சுரலா மாத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? நம்ம இல்லாம இல்ல, ஆண்டவர் ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுப்பார். நம்ம விசுவாசமா இருக்கணும். வாரம் வாரம் வந்து
நான் செய்தி கேட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்படி இல்லை. நம்ம போய் அநேகருடைய வாழ்க்கையை பிளஸ் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வரணும். ஏமேன். அவங்க மேல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு. இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைங்க நார்மலான வார்த்தை இல்ல. நேற்று ஒரு மீட்டிங்ல நான் பாக்குறேன், வென்சிங் செல்வகுமார் அவங்களுடைய மீட்டிங்ல பாக்குறேன், பெரிய பெரிய ஜட்ஜ், பெரிய பெரிய ஞானவான்கள்லாம் வந்து அவருடைய மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. நான் சொல்றேன், உலக புத்தகத்துல இல்லாத பெரிய பெரிய ஞானவான்களுக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மள மாதிரி முட்டாள்களா இருந்த நம்மளுக்கு கொடுத்து ஆண்டவர் பெரிய பெரிய ஞானவான்களை வந்து நம்ம பாதத்துல உட்காந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நம்ம தலையை உயர்த்துவார். அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரலான புக்குங்க இது. நான் சொல்றது புரியுதா? பக்கத்துல இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற இந்த புக்கு, என்கிட்ட இருக்கிற இந்த பைபிள் நார்மலான பைபிள் இல்ல, இது சரித்திரத்தை மாத்தக்கூடிய பைபிள். ஹalleluya. நான் அடிக்கடி தட்ட சொல்றேன், அப்படியே மைண்ட் அப்படியே டைவர்ட் ஆயிடும் பாருங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்தை நான் காமிக்க விரும்புறேன். இதே இடத்துலயே எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும் பொழுது, இதே எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒருத்தர் இருந்தாருங்க பைபிள்ல. அவரோட பேர் தான் தாவீது. யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பேரு என்ன? தாவீது. கோலியாத் வராரு. கோலியாத் வந்து என்ன பண்றாருனாக்கா, அவருடைய தோற்றம் பார்த்தா அப்படியே பெருசா இருக்கு, கையில பாத்தீங்கன்னா பெரிய ஆயுதங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. தாவீது தம்பியோண்டு சின்ன தாவீது வராரு. வரும்போது அந்த இடத்துல தாவீதுடைய அண்ணங்க எல்லாம் இந்த ராணுவத்துல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பர்சனும் கோலியாத்துடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்து 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 பயந்து போய் சொல்லுங்க, பயந்து போய் நிக்கிறாங்க. அப்போ எல்லாம் பயந்து போய் நிற்கும் பொழுது நான் சொல்றேன், நீங்க வந்து ஆண்டவருக்காக வந்து நிற்கும் பொழுது நிறைய இந்த நெகட்டிவான வார்த்தைகள் எல்லாம் வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? நெகட்டிவா நிறைய பேர் பேசுவோம், என்னால முடியாது, அவன் அவ்வளவு பெரிய கோலியாத்து, நீ எப்படி பெரிய மலையை இது பண்ணுவ, நீயே கடுகு விதை மாதிரி இருக்கிற, கடுகு விதை எப்படி போய் மலையை இது பண்ணும், என்னென்னமோ நம்ம அந்த இடத்துல தாவீதை பார்த்து சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம், நான் போய் போன யுத்தத்துல நான் எத்தனை பேரை வெட்டுனேன் தெரியுமா, ஆனா இவனெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்னடா, நீ போய் ஆடு மேய்ச்சின இந்த பையன், உனக்கு என்னடா தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? ஆடு பிரசவம் பார்த்து தெரியும், வேற என்ன தெரியும்? எதுனா சிங்கம் வந்தா ஏதோ ஒண்ணு வந்தாக்கா உன்னால ஏதோ ஒரு தூரத்துல இருந்து முண்டிக்கோல் வச்சு அடி தெரியும், கையில எவ்வளவு பெரிய பட்டையும் இருக்கு. என்னடா, எல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவனுக்கு லெசன் சொல்லி கொடுப்பாங்க. நான் சொல்றேன், நிறைய பேர் இந்த ஃபைட்ல போறவங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி போறவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபைட்ல போறவங்க வந்து எப்படின்னாக்க ஜெட் மாதிரி சொங்கி ஏறிடுவாங்க. நான் சொல்றது புரியுதா? எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, தாவீது சொல்றான், உன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போதும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என் கையில 5 கல் என் கையில இருக்கு, அற்புதம் என் பையில இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருனாக்கா 5 கல்லை கையில எடுக்கிறாரு. எடுத்து அந்த சுத்தி அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஒரே கல்ல அடிச்சு அந்த கோலியாத்தை தூக்கி பையில கூட்டு மாட்டாரு. நான் சொல்றேன், உங்க முன்னாடி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கட்டும், எவ்வளவு மலை போல இருக்கக்கூடிய தேவைகள் இருக்கட்டும், உங்ககிட்ட கல்லுன்ற அவருடைய வார்த்தை இருந்தா போதும், வார்த்தையை கொண்டு உங்க முன்னாடி இருக்கிற கோலியாத்துக்களை நம்ம வீழ்த்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. நம்மளை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய துடிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாயை திறந்தாதான் அவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வாயை திறந்து பேசினாதான் அவர் செயல்பட முடியும்.